2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 778ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய பாரதி அவர்கள். தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காரு இவர். சுப்பிரமணிய பாரதி அவர்கள் தனது பள்ளிப் படிப்பை பாபநாசம் தொழிலாளர் நலச்சங்க மேல்நிலைப் பள்ளியிலும் தனது இளங்கலை வரலாறு பட்டத்தை பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியிலும் படித்து முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் திரு மாரியப்பன் கூலி வேலை செய்பவர், தாயார் திருமதி சரஸ்வதி ஒரு இல்லத்தரசி. குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும்ன்ற சூட்சுமத்தையும் நமக்காக இங்க சொல்லியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணிய பாரதி. கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணிய பாரதி. நான் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஆல் இந்தியா ரேங்க் 778 எடுத்திருக்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வர்றேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சியில. நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டுடைய நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல வந்து கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பிரைவேட் இன்ஸ்டிடியூட் இதுலயும் நான் வந்து கோச்சிங் எடுக்கல. முழுவதுமாக தமிழ்நாடு அரசுடைய அந்த நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே பயிற்சி பெற்று என்னுடைய முதல் அட்டெம்ப்ட்லயே நான் அந்த வருஷம் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கிறேன். சுப்பிரமணிய பாரதி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஊர் விக்ரமசிங்கபுரம். எங்க அம்மா பேர் சரஸ்வதி, எங்க அப்பா பேர் மாரியப்பன். எங்க அப்பா வந்து செங்கல் சூளையில வந்து கூலி தொழிலாளியா வேலை பார்க்குறாங்க. அம்மா வந்து தையல் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு எங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. எனக்கு சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சது அம்மா தான். சின்ன வயசுல இருந்தே பாரதியருடைய பாடல்களை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அந்த நேஷனலிசம், பேட்ரியாட்டிசம் வந்து சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. அதை நம்ம நாட்டுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து சின்ன வயசுலயே மனசுல விதைச்சுது. ஆனா 10th படிக்கும்போது 11th படிக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வகையில பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி கவனிச்சுக்கணும், அட் த சேம் டைம் ஐ நீட் டு சர்வ் த நேஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால சிவில் சர்வீஸ் வந்து அப்பியர் டு பி அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதனால அதுல இருந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை வந்து என் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண ஆரம்பிச்சேன். எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம ஆரம்பிச்சேன். யூடியூப் வழியா, இன்டர்நெட் வழியா தான் நிறைய நான் வந்து கத்துக்கிட்டேன். எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ், இன்டர்நெட்ல எதெல்லாம் இருக்குதோ, யூடியூப்ல எதெல்லாம் இருக்கோ, ஃப்ரீ சோர்சஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு அடுத்து கவர்மெண்டுடைய ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு நான் அங்க பயிற்சி பெற்று என்னுடைய முதல் அட்டெம்ப்ட்ல எங்களை கிளியர் பண்ண முடிஞ்சது. நீங்க இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலாம்னு எப்ப முடிவு பண்ணீங்க? இந்த தேர்வு எழுதணுங்கிற யோசனை எப்போ வந்துச்சுன்னா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்து வந்துச்சு. அப்பதான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருந்தேன் 10க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட லக்ஸுரிஸ் இருக்கும். உதாரணமா லக்ஸுரி இந்த சென்ஸ் பணத்துல சொல்லல, உதாரணமா நாலேஜ் சம்பந்தமா சொல்றேன். நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு அந்த மாதிரியான அட்வைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் பெருசா கிடையாது. எனக்கு நானா தான் எல்லாத்தையும் ஓனா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஏர்லியா ஒரு டிசிஷன் எடுத்தாதான் நம்மளால சீக்கிரம் நம்ம வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் ரைட் டைம் வரும்போது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து 10thலயே எனக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் வந்து நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பத்தி நான் வந்து கேள்விப்படுறேன். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்பதான் 10th படிக்கும்போது 11th படிக்கும்போது அதனால ஹிஸ்டரி எடுத்தேன். நான் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு வந்து ஹிஸ்டரி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அதனால 11th வந்து ஹிஸ்டரி எடுத்தேன். 12th படிக்கும் போது கொரோனா லீவ் வந்துச்சு. அப்பதான் வந்து நான் மொபைல் போன்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி ரொம்ப நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பாஸ் ஆனவங்களோட வீடியோட இருந்துச்சு, டாப்பர்ஸ் வீடியோஸ். அதெல்லாம் கேட்டு நிறைய பேர் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எங்களை மாதிரி புவர் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருந்தாங்க. நிறைய பேர் தமிழ் மீடியம், நான் படிச்ச மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் படிச்சேன். அதுல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ வி கேன் டூ இட் அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் சார். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளா உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வு தவிர வேற ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? வேற எந்த எக்ஸாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. வேற ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிக்க கூட இல்லை. எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா இதுலயே இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஐ நீட் டு பில்ட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படிங்கிறதுனால நான் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட எனர்ஜி வந்து வேற இதுல ஃபோக்கஸ் பண்ணாம ஒரே இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிருங்கிறதுனால நான் ஒரே இதுலயே ஃபோக்கஸ் பண்ணலான் இருந்தேன். எக்ஸாம் எவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா 2 வகை பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அகாடமிக்கா ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஒரு 4 இயர்ஸ் வச்சுக்கலாம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் வந்து சப்ஜெக்ட் வைஸா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சதுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து அதுக்கு தேவையான பேசிக் ஸ்கில் செட்ஸ்னு இருக்கும்ல. உதாரணமா நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லா இருக்கட்டும், நம்ம எப்படி நம்மளுடைய தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றோம், அந்த இது, அதுக்கு பயம் இல்லாம இருக்கிறது, நிறைய வாசிக்கிறது, இந்த மாதிரியான பேசிக் குவாலிட்டிஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு தேவை.
அந்த குவாலிட்டிஸ் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா வந்து புக்ஸ் படிக்க வைப்பாங்க, நிறைய ஸ்பீச் காம்படிஷனுக்கு போவேன். அதனால எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர், ஒரு எக்ஸாமினேஷன் பத்தின ஃபியர் அது எதுவுமே எனக்கு இல்லை. 8th படிக்கும் போது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எங்க ஸ்கூல்ல, நான் PLW ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்க தமிழ் மீடியம் படிச்சேன். எங்க ஸ்கூல்ல எந்த ஒரு கோச்சிங்குமே இல்லாம நான் இந்த ஸ்கூல்ல எழுதின மாணவர்கள் நான் ஒரே ஒரு அந்த 2016 பேட்ச் நான் NMMS எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு மாசம் 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான அந்த மைண்ட் செட்டை வந்து ஷேப் பண்ணுச்சு. அகாடமிக்கா ப்ரிப்பேர் பண்ணது வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அடுத்து நான் முதல்வன் ஸ்கீம்ல 1 இயர். நீங்க வேலை பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? வேலைக்கு நான் எதுவும் போல. நான் எங்க அப்பா கூலி வேலை தான் பாக்குறாங்க. என் கூட படிக்கிற நிறைய மாணவர்கள், என் வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்காக நிறைய பேர் அவங்க அப்பாவோட சேர்ந்து வேலைக்கு போயிட்டு குடும்பம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் எங்க அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ணணுமான்னு. எங்க அம்மா சொன்னாங்க, நீ படிச்சா மட்டும் போதும், நீ படிச்சு வாங்குற சம்பளத்தை தான் கையில வாங்குவோம் அப்படின்னு எங்க அம்மா உறுதியா சொன்னாங்க. அதனால எனக்கு பேப்பர் போட கூட வீட்டுல அனுப்புனது கிடையாது. டெஸ்பைட் திஸ் புவர் எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அவங்க வந்து நீ படிச்சா மட்டும் போதும், நீ படிச்சாதான் குடும்பத்தை மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் வேற எந்த வேலைக்குமே போல. நான் முழுவதுமா வீட்டுல இருந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் முதல்வன் எக்ஸாம் வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்குலஸ் பாயிண்ட் இன் மை லைஃப். ஏன்னா எனக்கு மாசம் 7,500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லிட்டரலி அன்இமேஜினபிள். ஏன்னா எங்க அப்பாவோட சம்பளம் அதுவே வேற கம்மி தான் நான் வாங்குற அந்த மாச ஸ்காலர்ஷிப்போட. அப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணமா இருந்துச்சு நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப். எந்த ஒரு வேலைக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து எனக்கு உருவாக்கிடுச்சு கரெக்டா நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம். அதனால எந்த ஒரு வேலைக்கு நான் போல, முழுவதுமா நான் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே இது தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிட்டீங்களா? பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? இல்லைங்க, நான் வந்து ஸ்டார்டிங்லயே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பயிற்சி இருக்குன்னு நினைச்சா கூட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இல்ல, லேக்ஸ் எல்லாம் செலவழிக்கிற மாதிரி எங்க வீட்டுல முடியாது. முழுவதுமா எங்களுக்கு இருக்க ஒரே ரிசோர்ஸ் டைம் தான். மற்றபடி வெல்த் கிடையாது, டைம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெல்த். அதனால நான் எவ்வளவு ஏர்லியா ஆரம்பிக்கிறோமோ டைம் எப்படி நம்ம ஜுடிஷியஸா யூஸ் பண்றோங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நிறைய யூடியூப்லயும் யூடியூப் வேற நம்ம கூகுள் அதுதான் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ணேன். அதுல இருந்து நிறைய ரிசோர்சஸ் நான் வந்து ஃப்ரீயா இருக்கிற எல்லா ரிசோர்சஸையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் முதல்வன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மொத்தமா மாறிடுச்சு. இது வரைக்கும் நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஹிஸ்டரி, நான் BAவே ஹிஸ்டரி தான் படிச்சதுனால எனக்கு ஆப்ஷனல்ல வந்து பெரிய டிஃபிகல்ட்டி நான் ஒன்றும் ஃபேஸ் பண்ணல. மற்றபடி ஜெனரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல CSAT நான் 10th அப்புறம் மேக்ஸே படிக்கல அதுவா இருக்கட்டும், அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல மற்ற டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அந்த ஜியோகிராஃபில ரொம்ப புரியுது கஷ்டமா இருக்கும். இது எல்லாத்துக்குமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது வந்து நான் முதல்வன் தான். இப்படிதான் நீங்க ஸ்ட்ரீம் லைனா படிக்கணும், இதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா, இது வந்து ஃப்ரிஞ்ச் ஏரியாஸ், இதுக்கு நீங்க வந்து போதுமான அளவு கவனம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை வந்து நான் முதல்வன் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல சுதாகர் IRPS சார் தலைமையில இருந்த நான் முதல்வன் டீம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எங்களுக்கு இல்ல. கடைசியா சொல்கிறேன், என்னன்னா அந்த 2024 நான் முதல்வன் பேட்ச்ல வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல 2 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் இருந்தோம். 2 பேர் ஸ்டார்டிங்ல, நானு அடுத்து வந்து டாக்டர் நிஷாந்த் அப்படிங்கிறவரு. 2 பேருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம், 2 பேருமே மெயின்ஸ் கிளியர் பண்ணோம், 2 பேருமே இன்டர்வியூ போனோம், 2 பேருமே இன்டர்வியூ கிளியர் பண்ணி 2 பேருமே இந்த வருஷம் சர்வீஸ் வாங்கிட்டோம். 2 பேருமே எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போல, முழுவதுமா நாங்க வந்து நான் முதல்வன் AICC அங்கதான் நாங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டோம். குவாலிட்டி ஆஃப் கோச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வீட்டில் இருந்துகிட்டே சுயமா தயார் செய்து இந்த தேர்வுல வெற்றி பெற முடியுமா, இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேரணுங்கிறது அவசியமா? அது ஒருத்தருடைய சிச்சுவேஷனை வந்து பொறுத்து இருக்குது. இப்போ நீங்க வந்து ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அதாவது இப்போ என்ன மாதிரி காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ஓகே தான். ஏன்னா நீங்க நிறைய தப்பு பண்ணி கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கையில வந்து தாராளமா இருக்கும். அதை நீங்க வந்து சரியா நீங்க பயன்படுத்தினா நீங்க நிறைய ரிசோர்சஸ் ஆன்லைன்ல கிடைக்குது. இப்போ AICCல இருந்து ஃப்ரீயா வீடியோஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா வீடியோஸ் போடுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தி போடுறது, மெயின்ஸ் ஐ ஓப்பனர்னு ஒரு பெரிய பிளேலிஸ்ட் இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க. நிறைய ஒரு கைடன்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது நான் முதல்வன் சைட்ல இருந்து, கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதனால நீங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது ஓகே. ஆனா நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் தான் கையில இருக்கும். எந்த ஒரு எவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலியா இருந்தாலும் 5 வருஷம் 6 வருஷம் எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை பார்த்து நீங்க சேர்ந்து படிக்கிறது வந்து நல்லது. இல்ல உங்களால முடியும், அவங்க கேபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனே பண்ணலாம். இல்ல உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, ஃபேமிலிலேயே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கிறாங்க பினான்சியலா அப்படின்னா நீங்க வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேரலாம், செல்ஃபாவும் படிக்கலாம், உங்களுடைய விருப்பம். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன?
நான் இந்த விஷயத்துல கமெண்ட் மேக் பண்ண முடியாது. ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் சம்பந்தமாவோ இல்ல இது சம்பந்தமாவோ நான் எந்த விதமான ஒரு என்னுடைய லைஃப்ல நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதனால அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து எனக்கு இல்லை. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வேலைக்கு வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். கோச்சிங் இன்ஸ்டியூட் இல்லாம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அந்த அந்த லைஃப் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணுங்கிற எனக்கு அவேர்னஸ் வந்து இல்லை. அதை பத்தி எனக்கு பேச தெரியல, எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும்னு. உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி தேர்வு செஞ்சு படிச்சீங்க? எனக்கு விருப்ப பாடம் நான் எடுத்தது வந்து ஹிஸ்டரி. சின்ன வயசுல இருந்து பேச்சு போட்டி நிறைய போறதுனால ஹிஸ்டரி மேல வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் 11th 12th ஹிஸ்டரி தான் படிச்சேன். காலேஜ்லயுமே நான் யூபிஎஸ்சி ஆப்ஷன் எடுக்கணுங்கிற காரணத்துக்காக நான் ஹிஸ்டரி எடுத்தேன். நிறைய பேர் ஹிஸ்டரி ஏன் எடுக்கிற, ஹிஸ்டரி வந்து படிக்காத பசங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான் எதையுமே காதுல வாங்கிக்கல. ஏன்னா ஹிஸ்டரி வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அது கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்றவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இதை சூஸ் பண்றாங்க இல்ல இந்த ஆப்ஷன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு நீங்க பார்க்காம உங்க மனசுக்கு வந்து என்ன ஆப்ஷன் சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ, இது கூட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிக்காதோ, எந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு நீங்க பிலீவ் பண்றீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்டை சூஸ் பண்றது பெஸ்ட். அது மட்டும் இல்லாம அது ப்ரிப்பரேஷன் வைஸ் பார்க்கும்போது நீங்க ரொம்ப உட்காந்து படிக்காதீங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பிஹெச்டி லெவல் நாலேஜ் வரணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யூபிஎஸ்சிலேயே கொடுத்துருக்காங்க, நீங்க உங்களுக்கு பிஏ லெவல் நாலேஜ் இருந்தா போதும், ஒரு பேச்சுலர்ஸ் லெவல் நாலேஜ் இருந்தா போதும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சரை நீங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை மட்டுமே திரும்பி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே போதும், அதை மட்டுமே திருப்பி படிங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இன்ஸ்பயர்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்ஸ்பயர்ட் கொஸ்டின்ஸ் நிறைய யூபிஎஸ்சில வந்து வருஷம் கேட்கறாங்க. அதை நீங்க கரெக்டா நீங்க வந்து அட்டன் பண்ணி அதுல நீங்க கரெக்டான பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோரே வரும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு வந்து இதுல ஆப்ஷன்ல வந்து 262 ஸ்கோர் வந்துச்சு. இன்னும் புஷ் பண்ணிருக்கலாம். ஆனா அதேமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னுமே நல்லா நான் பிராக்டிஸ் பண்ணிருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் வந்திருக்கும். 2 months இருந்ததுனால நல்லா வந்து ஓரளவு தான் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதனால இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அடுத்த வருஷம் எழுதுறவங்களா இருக்கட்டும், நான் சொல்ல விரும்புறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய கைடு. ஜிஎஸ் பேப்பரா இருக்கட்டும், ஆப்ஷனல் பேப்பரா இருக்கட்டும், அதுக்கு நீங்க வந்து முன்னாடியே ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. அதை மட்டுமே நல்லா படிங்க. மீதி கொஸ்டின்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்ஸ்பயர்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, மீதி உள்ள கொஸ்டின்ஸை மேனேஜ் பண்ணுங்க. மெயின்ஸ் வந்து இட் வில் பி a cake walk for you. சுப்பிரமணிய பாரதி, நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்காக நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? என்னுடைய இன்டர்வியூ வந்து நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. போர்டு வந்து ரொம்ப கார்டியலா இருந்தாங்க. நீங்க இன்டர்நெட்ல பாத்திருப்பீங்க வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ அப்படின்னா ரொம்ப ட்ரில் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமா கொஸ்டின் கேட்பாங்க, உங்களை வந்து நர்வஸாக வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு பெரும்பாலும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஒருத்தட்ட உங்களோட வயசுல மூத்தவர், அவர்கிட்ட வந்து நீங்க பேசுறீங்க, நாட்டு நடப்பு எப்படி இருக்கு, உலகம் எப்படி உலக நடப்புகள், ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு, எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹாபிஸ் வந்து நான் ஃப்ளூட் பிளேயிங் வந்து ஹாபியா போட்டிருந்தேன். அப்போ அவங்க என்னென்ன ஃபிளவுட்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஏன் அவரை பிடிச்சிருக்கு, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் முன் வச்சாங்க, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து முன் வச்சேன். இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான் போச்சு. அவங்க ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன கம்ஃபர்டபுளா வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. என்னை வந்து அன்கம்ஃபர்டபுளா ஆக்கணும், என்னை வந்து நர்வஸ் ஆக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கல. நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிச்சேன். நிறைய பேர் 2-3 நியூஸ் பேப்பர் வாசிக்கணும்னாங்க. நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தான் வாசிச்சேன். அதுல வந்து நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்றதை விட ஒரு இஷ்யூ வருதுன்னா அதுல என்னுடைய ஒப்பீனியன் என்ன அந்த மாதிரி நான் மேக் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் நான் பண்ணது என்னென்ன பார்த்தேன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு இஷ்யூவை பத்தி மனப்பாடம் பண்ணாங்க, அது பேக்ரவுண்ட் என்ன மனப்பாடம் பண்ணாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நான் பண்ண ப்ரிப்பரேஷன் என்னன்னா, நான் ஒரு இஷ்யூ எடுத்துக்குவேன். அப்போ இந்த இஸ்ரேல் காசா வார் போயிட்டு இருக்குன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இந்தியா என்ன பண்றாங்க, அதை பத்தின எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஏன் வந்து இந்தியா வந்து ஒரு மாதிரியான பொசிஷன் எடுக்கிறாங்க ஒரு இஷ்யூல, அது பத்தின என்னுடைய ஒப்பீனியன் என்ன, அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன்ஸ் நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஒரு குளோபல் இஷ்யூனா இந்தியாவோட பொசிஷன் என்ன, அது என்னென்ன ரேஷனல்ல வந்து அது வந்து அந்த பேஸ்ல வந்து அந்த டிசிஷன் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, என்னுடைய ஒப்பீனியன் என்ன, ஆஸ் எஜுகேட்டட் பர்சனா என்னுடைய ஒப்பீனியன் என்ன, ஒரு நாட்டுல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா ஆஸ் அன் எஜுகேட்டட் யூத்தா என்னுடைய ஒப்பீனியன் என்ன, நான் அந்த பொசிஷன்ல இருந்தா என்ன மாதிரியான டிசிஷன் எடுப்பேன், அந்த மாதிரியான ஒப்பீனியன் ஃபார்மேஷனா நான் வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் வழியில வந்து முழுவதுமா படிச்சதுனால ஆங்கிலத்துல பேசி பழக வேண்டியது வந்து எனக்கு கொஞ்சம் நான் அதிகமா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன். நான் எங்கிட்ட நானே பேசி பார்த்துக்குவேன். அடுத்து நிறைய மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் சாட் ஜிபிடில வந்து ஃப்ரீ வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது கூட நான் வந்து பேசி பழகுவேன். ஏன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்விரான்மெண்ட் எனக்கு கிடையாது, நானே தான் எங்கிட்ட பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால அப்படி நான் வந்து நிறைய வந்து எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்ஸ்ல ஒப்பீனியன் ஃபார்மேஷன்ல வந்து நான் அதிகமா எஃபோர்ட் போட்டேன். நான்
நீங்க இந்த தேர்வுக்கு எப்படி உங்கள தயார் செய்து கொண்டீர்கள்ன்ற உங்களுடைய அனுபவத்த நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக்க உதவியா இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து முழுவதும் உண்மையிலேயே என்னை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனா மாத்துச்சு. இந்த இந்த உலகத்தை பத்தின என்னுடைய பார்வை வந்து ரொம்ப விசாலமானதா மாத்துச்சு. இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல வந்து பாக்குறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சின்ன வயசுல இருந்து ஒரு 19 வயசுல இருந்து இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸாம் ஃபார்ம் பண்ண வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது. என்ன மாதிரியான புக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து பில்ட் பண்ணது வந்து என்னுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். நீங்க வந்து தமிழ் வழியில இருந்து வாரீங்க, இல்ல ஆங்கில வழியில இருந்து வரவங்களா இருந்தாலுமே இங்கிலீஷ் எல்லாருமே ஃப்ளூவெண்டா இருப்பாங்க, கன்வர்சண்டா இருப்பாங்க, நான் வந்து சொல்ல மாட்டேன். அதனால நீங்களா வந்து ஓனஸ்ட்ரத்தை எடுத்து ஒரு 1 or 2 years ஆவது நீங்க வந்து இந்த லாங்குவேஜுக்குன்னு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப அட்வான்ஸா சசி தரூர் சார் லெவலுக்கு நீங்க பேச வேணாம், இருந்தாலும் ஓரளவு ஒரு அபவ் அவரேஜ் இங்கிலீஷ் நீங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ல நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் கஷ்டம் நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து யூடியூப்ல நிறைய ஃப்ரீ சோர்சஸ்ல இருக்கு. நான் யூடியூப்ல படிச்சேன், நான் வந்து கோர்சஸ்லாம் இங்கிலீஷ்னு ஜாயின் பண்ணல, நியூஸ் பேப்பர் வாசிப்பேன், புக்ஸ் வாசிப்பேன், அப்படி நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து யூபிஎஸ்சி சம்பந்தமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்சிஆர்டி புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் 6th இருந்து படிக்க சொல்லுவாங்க. நான் படிச்சது 11th 12th மட்டும் தான். 6th இருந்து படிக்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லது, ஏன்னா கொஸ்டின்ஸ் வருது. நான் 11th 12th மட்டுமே நான் வந்து படிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒன்லி ஐஏஎஸோட பிரகார் அந்த உடான்னு ஒரு மெட்டீரியல் போடுவாங்க, அது வந்து ரிவிஷனுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட்னா 130 pages 120 pagesல வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ பாலிட்டின்னு லட்சுமிகாந்த் வந்து அது 700 pages கிட்ட இருக்கும். அதை நான் திருப்பி ரிவைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உடான்ல வந்து ஜஸ்ட் மாதிரி போடுவாங்க, லைட்டா நான் வந்து ஸ்கிம் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஓரளவு நான் இதை படிச்சதுலாம் ரிவைஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. என்விரான்மெண்ட் வந்து நான் வந்து படிக்கவே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்விரான்மெண்ட் என்ன பண்ணேன்னு. அப்போ நான் முதல்வன்ல வந்து விவேகானந்தன் சார் வந்து நல்லாவே நடத்தினாங்க. அது பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் ஏரியான்னு அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதுக்கு மட்டுமே நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஒன்லி ஐஏஎஸ் உடான் மெட்டீரியல்ல இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் படிச்சுக்கிட்டேன். இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ், அதாவது நான் முதல்ல விவேகானந்தன் சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் மட்டும் நான் வந்து படிச்சுக்கிட்டேன். ஹிஸ்டரி வந்து எனக்கு ஆல்ரெடி கிராஜுவேஷன் சப்ஜெக்ட்னால வந்து நான் வந்து ஹிஸ்டரிக்கு தனியா எஃபோர்ட் எடுத்து படிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த நான் முதல்வன்ல கிஷோர் சார் வந்து எனக்கு வந்து ஆப்ஷனலுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் அடுத்து ஜிஎஸ் பேப்பருக்கும் ஹிஸ்டரிக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஏரியாஸ், எப்படி ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத வந்து கத்துக் கொடுத்தாங்க. எப்படி வந்து கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்வேல்யூபிளான பாயிண்ட்டை கொண்டு நீங்க முன் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆவரேஜான பாயிண்ட்டை நீங்க நல்ல பிரசன்டேஷன் அழகா at the end of the day you need to satisfy an arts college professor. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்து பேப்பர் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். சப் டாபிக் போட்டு அழகா எக்ஸாம்பிள்ஸ் துண்டா தெரியுற மாதிரி நீங்க நல்ல ஆவரேஜ் ஆன்சரை நீங்க அந்த நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஜெனரல் ஸ்டடி சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. வேற பாலிட்டிக்கு நான் லட்சுமிகாந்த் படிச்ச எல்லாரும் மாதிரியும், ஜியோகிராபிக்கு நான் வந்து படிச்சது வந்து என்சிஆர்டி புக் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அமித் சென்குப்தாவோட யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கும், அதை நான் வந்து படிச்சுக்கிட்டேன். எக்கானமிக்கு வந்து நிதின் சிங்கானியா புக்கு, அதுக்கப்புறம் நான் முதல்வன்ல எடுத்த கிளாஸஸ், அதுல கிடைச்ச இன்புட்ஸ் அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்சிஆர்டி மற்றும் ஒன்லி உடைய அந்த உடான் மெட்டீரியல் படிச்சுக்கிட்டேன். ப்ரிலிம் மெயின்ஸுக்கு வந்து எங்களுக்கு நான் முதல்வன்ல இருந்து ஐஏஎஸ் ஹப்போட அந்த ஆன்சர் ரைட்டிங் புக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது டாப்பர்ஸ் ஆன்சர் வந்து ஆன்சர் ரைட்டிங்ஸ் மாதிரியே அவங்க கையில இருந்த ஹேண்ட் ரிட்டன் ஆன்சர் மாதிரியே இருக்கும். அதுதான் வச்சு நாங்க வந்து திரும்ப ப்ரிப்பேர் பண்ணோம். அதுல பிரெயின் ஸ்டார்மிங் நிறைய பண்ணோம். தனியா வேற அதுக்குன்னு மெயின்ஸுக்குன்னு தனியா மெட்டீரியல் எல்லாம் படிக்கல. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு நான் காலேஜ் படிக்கும்போது புக்ஸ் படிச்சேன். ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு வந்து உபீந்தர் சிங் அவங்களுடைய புக் படிச்சேன். மெடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா அவங்களுடைய புக் படிச்சேன். மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரம் தி பிளாசி டு பார்ட்டிஷன் சேகர் பந்தோபாத்யா சார் அவங்க புக் படிச்சேன். வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு வந்து மாடர்ன் வேர்ல்டு ரஞ்சன் சக்கரவர்த்தி அவங்க எழுதின அந்த புக் படிச்சேன். அதுல இருந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது பின்னாடி வந்து எப்படி ஆன்சரா ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிற ஸ்கில்ல வந்து நான் முதல்வன்ல கத்துக்கிட்டேன். சுப்பிரமணிய பாரதி, கடைக்கோடி கிராமத்தை சேர்ந்த நீங்க இந்த தேர்வுக்கான தயாரிப்பை எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க? இந்த இளம் வயதுல அதுவும் முதல் முறையிலேயே வெற்றியடைய நீங்கள் கடைபிடித்த உத்திகள் என்ன? நேரத்தை சரியா யூஸ் பண்றதுங்க. உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கணும். உங்களாலதான் உங்க ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கும் போது நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க உணரணும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பேக்வர்ட் ஃபேமிலில இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிங்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலியை மட்டும் அப்ரோச் பண்ணாது, உங்களை மாதிரி இருக்க நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கும். அப்போ நீங்க
நீங்க சிந்துற ஒவ்வொரு வேர்வையும் வந்து உங்களுக்கானது கிடையாது, நம்ம தேசத்துக்கானது அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து வளர்த்துக்கிறது நல்லது. நீங்க வந்து ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கா நான் எனக்காக தான் படிக்கிறேன் நான் அந்த மாதிரி நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்காது, உங்க லைஃப் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்காது. ஆனா நீங்க கத்துக்கிற கல்வி வந்து இந்த சமுதாயத்துக்கானது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க உணரும் போது நீங்க வந்து உங்களுடைய உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு அந்த ஆர்ப்பரிப்பு ரொம்பவும் அதிகமாவே இருக்கும். நான் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய சீரியல் ஒன்று டிவியில போட்டாங்க, அதை நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன், யூடியூப்ல ஃப்ரீயாவே கிடைக்கும். அதுல வந்து ஒவ்வொரு கருத்துக்களும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். அவர் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஆனா அவர் படிப்பு வந்து எப்படி ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம ஒரு ஒட்டுமொத்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கருத்தை வந்து அந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டேன். விவேகானந்தா அவருடைய புக்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா படிக்க வைப்பாங்க, நான் அவருடைய புத்தகங்களை படிச்சேன். அதுல இருந்தா எனக்கு வந்து இது இம்பாசிபிள் இதெல்லாம் நினைக்கிறாமோ அது எல்லாத்தையுமே உடச்செறியணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. மேக்ஸ் சிசாட்டை பார்த்து பயந்துட்டே இருந்தேன், ஆனா விவேகானந்தாவுடைய கருத்துக்கள் தான் வந்து எதை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணா எதுவுமே வந்து இம்பாசிபிள் கிடையாதுங்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே எனக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு, நீங்க வந்து ஃபேமிலி என்ன பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி, இப்ப கவர்மெண்ட் இஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ. நான் முதல்வர் ஸ்கீம் மூலமா உங்களுக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட்டும் அகாடமிக் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்க முழுவதுமா நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க தைரியமா நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஜென்யூனா நீங்க டைம் ஜுடிஷியஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து நீங்க வந்து ஈஸியா சொல்ல மாட்டேன், நிறைய நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஈஸியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நிறைய நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நீங்க வந்து சீக்கிரமாவே நீங்க வந்து சக்சீட் ஆகி நம்ம நாட்டுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். அவங்க குடும்பத்தையும் நீங்க அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகலாம். உங்களை மாதிரி நிறைய மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். வருங்கால தலைமுறைக்கும் போட்டித் தேர்வு, முக்கியமா குடிமைப்பணி தேர்வை எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? நீங்க வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிங்க. நான் ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிங்க. நீங்க எத்தனை வயசா இருந்தாலும் சரி, தமிழ் நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஒரு 10th போனதுக்கு அப்புறம் நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்க ஆரம்பிங்க. நாட்டு எப்படி இருக்குது, இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு நல்ல அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். அதை நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதால என்ன கிடைக்கும் போதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கரண்ட் அவேர்னஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும், உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, அப்படி நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 11th 12th குரூப் சூஸ் பண்ணும்போது எதுக்காக நான் குரூப் சூஸ் பண்றோங்கிற வந்து ஒரு கிளாரிட்டியோட சூஸ் பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு, இல்ல இந்த குரூப் எடுத்தா என்ன மதிப்பாங்க, இந்த குரூப் எடுத்தா என்ன கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காம ஒரு கிளாரிட்டியோட நான் என்ன பண்ண போறேன் ஃபியூச்சர்ல, அப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ண போது நான் அதை எடுக்க போறேன், நீங்க தைரியமா சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது டிகிரியும் அதே மாதிரி தான். நீங்க வந்து டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிகிரி சூஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த டிகிரி படிச்சா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த டிகிரி எடுக்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அவங்க லைஃப்ல கிரியேட் பண்ணும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய இயர்ஸ் நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க இப்பவே நீங்க வந்து கரெக்டா ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட நீங்க வந்து முடிவு எடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களால நீங்க நினைச்சது வந்து உங்களால அடைய முடியும். அதனால கிளாரிட்டி ஆஃப் தாட் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதுவும் பொருளாதாரத்தை பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வாரீங்கன்னா உங்களுக்கு நேரமும் உங்களுடைய சிந்தனையும் தான் அவங்களுடைய மிகப்பெரிய வெல்த். மற்றபடி நீங்க பொருளாதார சப்போர்ட்டோ மற்ற எக்ஸ்போசரோ உங்களுக்கு கிடையாது. இது மட்டும்தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க கரெக்டான நேரத்துல இருக்கிற கரெக்டான டிசிஷன்ஸ். அதனால நீங்க அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை இப்போ வந்து நீங்க வளர்த்துக்கங்க அப்படிங்கறத என்னுடைய மெசேஜா இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.